ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐயா கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஏன் முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு? லக்னாதிபதி என்ன செய்ய கடமைப்பட்டிருக்காரு? அதே மாதிரி 12 பாவங்கள்லயும் லக்னாதிபதி நின்ற பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிஷப லக்னம் பார்க்கறதுக்கு முன்னாடி லக்னாதிபதினா என்ன? ஏன் ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி முக்கியம்? லக்னம் என்பது உயிரை குறிக்கிறது. இப்ப நம்ம ம், பிறந்த நட்சத்திரம், ராசி தான் நம்மளுக்கு தெரியுது. நிறைய பொதுஜனங்களுக்கு கோயில்ல போய் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம். ஆனா அது மாறக்கூடியது. ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு நடக்கக்கூடிய திசை ஆரம்பிக்குது. பட் லக்னம் என்பது நிலையானது, ஸ்டாண்டர்டா இருக்கிறது. அந்த லக்னம் தான் நம்ம 12 பாவங்களுக்கு அச்சாரமா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், வீடு வாசல் நமக்கு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், குடும்ப உறவு எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமே அடிப்படை சொல்ற விஷயம் லக்னத்துல இருக்கு. அதனாலதான் லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் என்றால் பிறப்பு உயிர்னு அர்த்தம், பிறந்த நேரம்னு அர்த்தம். அதனால அது முக்கியம். ராசிங்கிறது பிறந்த நாள் தான், அது நேரம் கிடையாது. அந்த நேரத்தை குறிக்கிறது தான் லக்னம். ஐயா இப்ப ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தா எந்த வித பலன்கள் தராரு? லக்னாதிபதி ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் ஆவாரு. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்ஷன், பொறுமை, கவர்ச்சி மற்றும் அவங்க கலைகள்ல ஈடுபாடுகள் இதையெல்லாம் கொண்ட கிரகம் தான். அதே நேரத்துல அங்க அவரு ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் அதிகமான ஒரு பொருள் பற்றாக இயங்குவார். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே ரிஷபம் 2ஆம் இடம். அப்ப காசு பணம் அப்படிங்கிற அந்த இது ரத்தத்திலே ஊறி இருக்கும். ம், ஏர்ன் பண்றது, லைஃப்ல ஏர்ன் பண்றதுங்கிற அந்த மென்டாலிட்டி தான் ஃபுல்லா இருப்பாங்க. ம், அதுல மெயினா அதிகாரம், இடம், ஸ்தான பலம், அதாவது நாம ஒரு இன்சார்ஜா இருக்கணும், நாம ஒரு தலைமையா இருக்கணும், அப்படி எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ம். சில சமயத்துல நல்ல இடம் மாறி மாறி செயல்படலாம் அப்படின்ற அமைப்பிலும் இருப்பாங்க. அதாவது கலை திறமைகள்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல பிரான்ச் வச்சுக்கிறது. அப்ப ம். பல இடத்துக்கும் போற மாதிரி, அடிக்கடி மாற்றங்கள் பண்ற மாதிரியான ஒரு அமைப்புல ஈடுபட்டு பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்டதும், வெளிநாடு சம்பந்தப்பட்டதும், வெளியூர் சம்பந்தப்பட்டதும் அவங்களுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதுல எமோஷனலா இருப்பாங்க. இவங்களுடைய குணாதிசய லக்னத்துல சுக்கிரன் உட்கார்ந்தாலே அது என்ன எமோஷன் அப்படின்னா, ரசிக்கணும். ஆனா நம்ம ரசிக்கிறது, பிடிச்சது, மனசுக்கு பிடிச்சது உடனே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு அர்க் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ம், ம். அதனால சுக்கிரன் அந்த தூண்டுதலை பண்ணுவாரு. ஆசை, மோகம், ஆசையினுடைய அனுபவித்தல் அப்படிங்கிற குணம் மேலோங்கி நிற்கும் அவங்களுக்கு. லக்னத்துல இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லார்கிட்டையும் இனிமையாக பழகி எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார். ஐயா 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தராருங்கய்யா? 2ஆம் பாவத்துல இருக்கும்போது இவங்க ஈடுபாடு, பணத்துக்காக ஈடுபாடு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஈடுபாடு இருக்குது அதனால கிடைச்சிரும்னு சொல்லுவோம். ஆனா அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த சுக்கிரன் அங்க 2ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திராதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா கிடைக்கும். ஏன்னா அங்கதான் ராகு இருக்காரு, குரு இருக்காரு. அப்ப பிரம்மாண்டமும் பெரிய பணத்தொகையும் உண்டான கிரகத்துல போய் அந்த லக்னாதிபதி உட்காரும் போது எப்படியாவது ஒரு வகையில நம்ம இந்த ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய பாலிசிகள் எல்லாம் மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. ம். அதனால இப்ப கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வருமானம்னு எடுத்துக்கலாம். பத்திரப்பதிவு, கமிஷன் வகை, இது சார்ந்த வகையில மெயினா பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு யோகம் உடையவர்களாக இருப்பார். சிறப்பு, சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தராருங்கய்யா? 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம், சகாயஸ்தானம். அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிபெண்டிங் நேச்சர் வந்துடும். அதாவது சுயபலம்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி யாராவது ஒருத்தர் இவங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஏனென்றால் அது வெளியூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிக்குது. 3ஆம் இடங்கிறது பிரயாணம் அப்படிங்கிறது குறிக்குது. அதனால சொந்த ஊர்லயும்
வெளியூர்லயும் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இவங்க வந்து மீடியேட்டரா இருக்கிறதுக்கும் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சொல்லித் தர்றது இது மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மற்றும் இவங்க வந்து கமிஷன் துறை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது மெயினா இந்த அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதில் டிசைனிங் பண்ணுறது இந்த மாதிரி இப்போ ம். வந்து எல்லாமே வந்து டிசைனிங்கு, ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு இதெல்லாம் மூணாம் இடத்துல சம்மந்தப்படும். ஐயா 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமைந்தா என்ன வித பலன்கள் தருங்க ஐயா? நாலாம் இடம் என்பது தாய், மனை, பூமி, வீடு, வாகனம். அதனால அதுல வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய அற்புதம் நடக்கும். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு வந்து அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரமே இருக்கு. ம். ஸோ அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால என்ன பெருமை அப்படின்னா, ஹை லெவல்ல இருப்பாங்க. இவங்க ஒரு வீடு கட்டினா கூட பங்களா டைப்ல ஹை ஹை லெவல்ல கட்டுவாங்க. மாடி வீடா கட்டுவாங்க. மற்றும் அப்பார்ட்மெண்ட்டுகள்ல பெரிய லெவல்ல போய் இருப்பாங்க. வாகனங்கள் வாங்கினாலும் ரொம்ப லேட்டஸ்டான காரு தான் வாங்குவாங்க. அட்ராக்டிவா சொகுசு இருக்கக்கூடிய அமைப்புல இவங்க வாழ்வாங்க. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு தான். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல லக்னாதிபதி அமைந்தா எந்த வித பலன்கள் தராரு ஐயா? 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உபயராசியா வேற இருக்கு. அந்த உபயராசி அப்படின்னுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பாசம் வைக்கிறாங்க, நேசம் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த அன்பு வந்து சீரா கிடைக்காது. ஏதோ ஒரு காலத்துக்கு கட் ஆயிரும். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட அன்பு வைப்பாங்க. இப்படியே அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய குழந்தைகளுடைய தன்மைகளும் அப்படி இருக்கும். அதுபோக கலை திறமைகள் வந்து நல்லா வெளிப்படும். கலை திறமைகள்ல வந்து இன்வால்வ் ஆகி ஒரு டிசைனிங் ஆகட்டும், அல்லது ஒரு ஆர்க்கிடெக்ட் பண்றது, இப்ப எல்லா ஒரு அரசு துறை ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், எல்லா தொழில் துறையிலையுமே இவங்க வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சினிமா துறையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த 5ஆம் இடத்து சுக்கிரன். 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் எந்த பலன்கள் கிடைக்கும் ஐயா? 6ஆம் இடமான துலா ராசியும் சுக்கிரனுடைய வீடு தான். ம். பட் அங்க இருக்கும் பொழுது அங்க வந்து மெயினா சர்வீஸ் ஓரியன்டு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சாதனங்கள், இது மாதிரி மருத்துவத்துறை சாதனங்கள், உணவு உடை சம்பந்தப்பட்ட தயாரிப்புகள், இது சம்பந்தப்பட்டதுலையும் பேங்கிங் சர்வீஸ்லையுமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. இதுவும் வந்து அருமையான இடம்தான். அவருடைய சொந்த வீட்டிலேயே துலா ராசியில் இருக்கிறனால மெயினா இதுக்கு வந்து பிசினஸ்னு பேர். துலாம் ம். என்றனால அந்த ராசி சிம்பலே தராசு. ம். அதனால பிசினஸ் வணிகம்னு பேரு. நிறைய வணிகங்கள்ல இன்டீரியர் டெக்கரேஷன், மேரேஜ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஐயா அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் கிடைக்கும் ஐயா? 7ஆம் இடம் என்பது பொதுஜன தொடர்பு. அதே மாதிரி சமூகம், தாம்பத்தியம், கணவன் மனைவி உறவு இதெல்லாம் இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் வீடா வர்றதுனால எதிர்பார்த்த ஒரு திருப்தி இவங்களுக்கு இருக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரத்துல அங்க இருக்கிற சனி அப்படிங்கிறவர் வந்து தொழில்துறையில வந்து ரொம்ப நல்லா சிறப்பா கொடுப்பார். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஒண்ணுமில்ல, ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, அது வந்து என்னைக்குமே ஸ்டாண்டர்டா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வந்து இது பண்றது, ஒரு தியேட்டர் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு பேங்கிங்கு, ஃபைனான்ஸு, இது சம்பந்தப்பட்ட பொதுஜன தொடர்பான விஷயங்கள் அத்தனையும் இது நல்லா நடக்கும். பட் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசியா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த சுக்கிரன் நின்ற பலம் எப்படி அப்படின்றத உள்ள பார்த்துக்கணும். ஏன்னா அந்த நின்ற நட்சத்திராதிபதிகள் சப்போர்ட்டிவா இருக்கான்றத பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். எப்பவுமே பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது தன்னுடைய பலத்தை இழக்கிற ஸ்தானம். அதனால ம். கொஞ்சம் ம். கேர்ஃபுல்லா இருக்கு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துல வந்து லக்னாதிபதி இருந்தா எந்த வித பலன்கள் தராரு ஐயா? இதைத்தான் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்றது. ம். 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரமே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து லக்குல வந்து டெவலப் ஆகிறது, திடீர் அதிர்ஷ்டத்தினால பெரிய எக்கனாமிக்கல் வளர்ச்சியை அடையிறதெல்லாம் இவங்க தான். ஸோ அதுல வந்து பெரிய பணம் புழங்கக்கூடிய தொழில்கள்ல இருப்பாங்க. அது எந்தவித துறைகளாக இருந்தாலும் அதுல வந்து சம்பாதிப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. உழைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாவே இருக்கும், கவர்ச்சியாகவே இருக்கும், சொகுசாவே இருக்கும்.
சும்மா வாய் பேசினா சம்பாதிக்கிற மாதிரி தான் அங்கே அமைப்பு இருக்கும். அங்கே வந்து அடிப்படையில் வந்து அந்த 8ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஸ்தானம், 7ஆம் இடத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஸ்தானம். அதனால இவங்க பேச்சில் மயங்கி யாரெல்லாம் கஸ்டமரோ அவங்க வந்து இவங்களுக்கு ஈஸியாக பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 8ஆம். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல லக்னாதிபதி. நிச்சயமாக பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமா வர்றதுனால இவங்களுக்கு வந்து மூளை உழைப்பு சார்ந்தே பதவி புகழ் கௌரவம் கிடைக்கும். அதாவது ஹை லெவல் போஸ்டிங்ஸ் அதில் போவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனால மிகப்பெரிய பதவிகள் கிடைத்து டெவலப் ஆகக்கூடிய அருமையான யோகம். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கல்வி, கல்வியில் அதிகமாக படித்தா அதுக்கு தகுந்த சம்பளம் வாங்குறது. ஸோ இது மாதிரியான இதில் தகவல் தொடர்பு துறையிலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 9ஆம் இடம். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 10ஆம் இடம் என்று சொல்றது நமக்கு வந்து காலச்சக்கரத்துக்கு அது 11ஆ வருது. பொதுஜன அதாவது நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அதே மாதிரி மூத்த சகோதர வகை அந்த வகையிலையும் அமைப்புகள் நல்லா இருக்கு. கட்சி ஈடுபாடுகள், அரசியல் ஈடுபாடுகள் இது சார்ந்த வளர்ச்சிகளையும் பதவிகள் வர்றதுக்கு நல்லா இருக்கு. அங்க இருக்கிற ராகு எப்படி அப்படின்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமா பெரிய பெரிய தொழில்துறைகளை இயக்கக்கூடிய அமைப்பு தான் இது. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா எந்தவித பலன்கள் தருவீங்க? ஜென்ரலா சொல்லுவோம் நம்ம பாரம்பரியத்துல சுக்கிரன் உச்சமாகிற வீடு அப்படின்னு மீனராசி. ஸோ அந்த இடத்துல இருக்கிறனால அங்க சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறனால இவங்களும் வந்து மூளை உழைப்பு சார்ந்து டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு. மேம்போக்கா நம்ம வந்து ஒரு கமிஷன் வகையோ அல்லது வந்து ஒரு சூப்பர்வைசிங் பண்றதோ, மேலதிகாரிகளாக இருந்து ஒரு ஐடியாவை மட்டும் டெக்னாலஜி மட்டும் சொல்லி கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய பணத்தை அனுபவிக்கிறதோ இவங்களுக்கு யோகம் இருக்கும். கலைத்துறையும் கை கொடுக்கும். இறுதியா 12ஆம் பாவத்தில் லக்னாதிபதி அமைந்தா எந்தவித பலன்கள் தருவியா? இதே 12ஆம் பாவத்துல சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்கு. அதனால இவங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, சொகுசு வாகனங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி அமைப்புல இருக்கணும். இவங்க வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. 12ஆம் வீட்டில் வெளிநாட்டில் போய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிற யோகமும் இவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா முதலீடுகளுக்கு அருமையான இடம் தான் இந்த 12ஆம் இடம். இப்ப அதுல வந்து அந்த 12ஆம் இடத்திலேயே வந்து நமக்கு கேதுவோ சூரியனோ இருந்தால் மட்டும் இவங்க யோசிச்சு செய்யணும். மற்றபடி இவங்களுக்கு இந்த 12ஆம் இடம் மிகப்பெரிய புகழை கொடுக்கக்கூடிய இடம் தான். சிறப்புங்கய்யா. கிட்டத்தட்ட 12 வீடுகளும் பத்தி பேசிக்கிட்டோம். லக்னாதிபதி இருந்து என்னென்ன பலன்கள் தராருங்கிறது அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் வந்து அடுத்த காணல் சந்திக்கலாங்க அடுத்த லக்னத்தை பத்தி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.